எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் ரவி மோகனின் வீட்டில் நகை மற்றும் பணம் திருடப்பட்டிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த புகார்ல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் ரவி மோகன், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்து பிரபலமாக இருக்கக்கூடியவர். குறிப்பாக அவரது வீடானது சென்னை நீலாங்கர்ல இருக்கக்கூடிய சேஷாத்ரி அவென்யூல ஒரு வாடகை வீட்டுல அவர் வசித்து வருகிறார். கடந்த 6 மாதங்களாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவலானது வந்தது. குறிப்பாக அதுல நடிகர் ரவி மோகனோட வீட்டிற்கு சென்ற தனது மனைவி இன்னும் வீட்டிற்கு திரும்பப்படவில்லை என கூறி அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு காலானது வந்திருக்கிறது. உடனடியாக நீலாங்கரை போலீசார் சம்பவம் இடமான நடிகர் ரவி மோகனோட வீட்டிற்கு சென்று பார்க்க அப்போது ஒரு பணிப்பெண் மட்டும் அங்கு வீட்டுல சிறைபிடிக்கப்பட்டு இருந்ததாக தெரிய வருகிறது. உடனடியாக போலீசார் விசாரித்த போது நடிகர் ரவி மோகன் இந்த பணிப்பெண் தனது வீட்டுல திருடி விட்டதாக கூறியதாக தெரிகிறது. உடனடியாக போலீசார் உடனடியாக இது குறித்து நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் என அந்த பணிப்பெண்ணை விடுவித்து அனுப்பிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் நடிகர் ரவி மோகனோட தரப்பான அவரது மேனேஜர் கோகுல் என்பவர் நீலாங்கரை காவல் நிலையத்துல நேற்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகார்ல பல்வேறு தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் ரவி மோகனோட வீட்டின் லாக்கர்ல இருந்த 3 லட்சம் பணம் மற்றும் ஒரு டைமண்ட் செயின் திருடு போனதாகவும், அது குறித்து தான் அந்த பணிப்பெண்ணை வைத்து மற்ற 5 நபர்கள் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதால அவர்களை அழைக்கவே அங்கு வைத்ததாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவரது புகார்ல வீட்டுல பணியாற்றி வந்த 2 ஓட்டுநர்கள், ஒரு PA மற்றும் பணிப்பெண்ணோட மகன் என மொத்தம் 5 பேர் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த புகார்ல தெரிவித்திருக்கிறார். புகாரின் பேர்ல போலீசார் முதற்கட்டமாக CSR வழங்கப்பட்டு ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். எப்போது காணாமல் போச்சு என்பது குறித்தான விசாரணையை தற்போது நீலாங்கரை போலீசார் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். 3 லட்சம் பணம் மற்றும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் காணாமல் போனதாக புகார் அளித்துள்ள நிலையில அது குறித்து தீவிரமாக நீலாங்கரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். நடிகர் ரவி மோகனின் வீட்டில் ரூபாய் 3 லட்சம் பணம் மற்றும் டைமண்ட் செயின் திருடப்பட்டிருப்பதாக நடிகர் ரவி மோகனின் மேனேஜர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.